பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? ஓ, நான் வாங்கி கொடுத்த சோப்பா மணக்குதுடி. மீனா, மீனா எங்க இருக்க? எங்க இங்க கிச்சன்ல தான் இருக்கேன். ஹாய் கார்த்திக். ஹாய் சரம். இதாங்க நீங்க கேட்ட கேஸ். இவெல்லாம் எதுக்கு கிச்சனுக்குள்ள வரைக்கும் விடுற? வாசல் நிக்க வச்சு பேசி அனுப்ப வேண்டியதானே? என்னங்க இப்படி பேசிட்டீங்க? அவர் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல குடியிருக்க நம்ம நெய்பருங்க. நாளைக்கே நீங்க இல்லாத டைம்ல எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க தானே உதவிக்கு வருவாங்க. சரி அதை விடுங்க. நீங்க என்ன ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு திடீர்னு வந்துட்டீங்க? காலிங் பெல் கூட அடிக்காம வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க, என்னாச்சு? அதுவா, இன்னைக்கு ஆபீஸ்ல சப்மிட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஃபைலு. அதான் நேற்று நைட்டு பெட்ல ஒர்க் பண்ணும்போது அங்கேயே வச்சிட்டேன். அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி நீங்க இங்கே இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். டே சரவணா, இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. உன் புருஷனை ரொம்ப நம்புறாருடா. அதனால நீ எதுக்கும் பயப்படாத, சரியா? சரி சரி, இப்போ புருஷன் வீட்டில் இருக்கானா இல்லையா? இல்லை, நான் இப்போ வர்றதுக்கு தான் நீ கேட்குறேன். அதெல்லாம் கிளம்பிட்டாரு. ஆனா நீ இன்னைக்கு வர வேணாம், நாளைக்கு வா, அதுதான் கரெக்டா இருக்கும். நாளைக்கு நான் ஊருக்கு போறேன்டி. வர்றதுக்கு 10 நாள் ஆகும்டி. என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியாதுடி. ப்ளீஸ் நான் வந்துட்டு போயிடுறேன்டி. ப்ளீஸ் செல்லம். சரி ஓகே வா, ஆனா சீக்கிரமா கிளம்பிடணும், சரியா? பார்த்தீங்களா தம்பி, நான் சொல்லும் போது நீங்க நம்பலல்ல. இப்போ உங்க கண்ணு முன்னாடியே உங்க பொண்டாட்டி அவனை உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. என்ன பண்ண போறீங்க? என்னாச்சுங்க? இப்பதானே ஆபீஸ் போனீங்க, திரும்ப வந்துட்டீங்க. ஏதோ மறந்து வச்சிட்டீங்களா? சொல்லுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு? வீட்டை விட்டு வெளில போடி. ஏய் சரவணா, சரவணா, ஏய் சரவணா, எங்கடா இருக்க? ஓடுறான் பாரு கள்ளக்காதல. அவன் கூட சேர்ந்து நீ அப்படியே போயிட வேண்டியதானடி? எனக்கு போய் எப்படி உன்னால துரோகம் பண்ண முடிஞ்சு? இதுக்கப்புறமா என்னால அவன் கூட வாழ முடியாது. வெளில போடி. என்ன மன்னிச்சிருங்க, நான் இதுக்கு மேல ஒழுங்கா இருக்கேன். இதுக்கப்புறமும் நீ இந்த இடத்துல இருந்த அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கா வெளில போடி.